சற்றுமுன் வெளியான தகவல். இனி ரேஷன் கார்டு முதல் பஸ் டிக்கெட் வரை வாட்ஸ்அப் மூலம் 50 சேவைகள் இனி சுலபமாக இருக்கிறது. ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணுங்க. ரேஷன் கார்டு சம்பந்தப்பட்ட விண்ணப்பங்கள், பிறப்பு மற்றும் வருமான சான்றிதழ்கள், வரி செலுத்துதல், வணிக உரிமங்கள் மற்றும் அரசு பேருந்து டிக்கெட் முன்பதிவு போன்ற பல சேவைகளை இனி உங்கள் வாட்ஸ்அப்பிலேயே பெற முடியும். அதை எப்படி என்று இங்கே பார்ப்போம். அதாவது இனிமேல் அரசு அலுவலகங்களுக்கு அலைய வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் கையில் இருக்கும் வாட்ஸ்அப் போதும். தமிழ்நாடு அரசு மெட்டா நிறுவனத்துடன் இணைந்து வாட்ஸ்அப் மூலம் 50க்கும் மேற்பட்ட அரசு சேவைகளை வழங்க ஒரு புரட்சிகரமான திட்டத்தை தொடங்கியுள்ளது. அந்த வகையில் ரேஷன் கார்டு சம்பந்தமான வேலைகள், பிறப்பு சான்றிதழ் பெறுவது, வரி செலுத்துவது, ஏன் அரசு பஸ் டிக்கெட் புக் செய்வது கூட இனி வாட்ஸ்அப்பிலேயே முடித்துவிடலாம் என்று சொல்லப்படுகிறார்கள். இந்த புதிய முயற்சி மக்களுக்கு அரசு சேவைகளை மிக எளிமையாகவும் விரைவாகவும் கிடைக்க செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆகையால் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இயங்கும் ஒரு அதிநவீன ஏஐ சாப்ட்வேர் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்களிடையே மிகவும் மகிழ்ச்சி தந்து வருகிறது. அந்த வகையில் இப்பொழுது எப்படி இயங்குகிறது, எந்த சாப்ட்வேர் என்பது இங்கே பார்ப்போம். உங்கள் கோரிக்கைகளை புரிந்து கொண்டு உங்களுக்கு தேவையான சேவைக்கு வழிகாட்டும். அதாவது விண்ணப்ப படிவங்களை நிரப்புவது, தேவையான ஆவணங்களை அப்லோட் செய்வது, கட்டணம் செலுத்துவது என எல்லாவற்றையும் வாட்ஸ்அப்பிலேயே செய்துவிடலாம். அந்த வகையில் வாட்ஸ்அப்பின் சொந்த கட்டண வசதி அல்லது பிற டிஜிட்டல் கட்டண முறைகளை பயன்படுத்தி பணத்தை செலுத்தலாம். நீங்கள் விண்ணப்பித்த சான்றிதழ்களை பிடிஎஃப் வடிவத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த சாப்ட்வேர் அடுத்த 3 மாதங்களில் செயல்பட தொடங்கும் என்று தமிழ்நாடு மின்னணு ஆளுமை முகமை தெரிவித்துள்ளது. முதல் கட்டமாக இதற்கு 50 சேவைகள் தொடங்கப்பட்டு மற்றும் படிப்படியாக மேலும் பல சேவைகள் சேர்க்கப்படும். இறுதியாக மின் சேவை மையங்களில் கிடைக்கும் 34,843 சேவைகளையும் வாட்ஸ்அப் வழியாக கொண்டு வருவதே இத்திட்டத்தின் மிகப்பெரிய இலக்கு என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக என்னென்ன சேவைகள் கிடைக்கும் என்று இங்கே பார்ப்போம். ரேஷன் கார்டு பொறுத்தவரை புதிதாக விண்ணப்பிப்பது, முகவரி மாற்றுவது, குடும்ப உறுப்பினர்களை சேர்ப்பது அல்லது நீக்குவது. அடுத்தது சான்றிதழ்கள் பொறுத்தவரை பிறப்பு, வருமானம், முதல் பட்டதாரி, இருப்பிட சான்றிதழ். அடுத்தது கட்டணங்கள் பொறுத்தவரை நீர் வரி, சொத்து வரி, மின் கட்டணம் செலுத்துதல். அடுத்ததாக பயணம் பொறுத்தவரை தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் படகு இல்லங்களை முன்பதிவு செய்தல் மற்றும் பிற சேவைகள் பொறுத்தவரை உங்கள் விண்ணப்பத்தின் தற்போது நிலையை அறிந்து கொள்ளுங்கள். அதேபோல இந்த நிகழ்ச்சியில் தங்கள் தகவல்கள், தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், மெட்டா நிறுவனத்தின் இந்திய வர்த்தக மெசேஜ் பிரிவு இயக்குனர் ரவிகாந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரசு சேவைகளை பெற இனி நீண்ட வரிசையில் நிற்க வேண்டியதில்லை. இனி உங்கள் ஸ்மார்ட் போனிலேயே எல்லாம் சாதிக்கலாம். இந்த புதிய முயற்சி தமிழ்நாட்டில் டிஜிட்டல் மாற்றத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்கிறது என்று சொல்லப்படுகிறது. இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இது மிகவும் உதவியாகவும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ஆசிரியர் தகுதி தேர்வு 2025 தேதி மாற்றம் எந்த தேதியில் நடக்கிறது என்று இங்கே பார்ப்போம். அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு நடைபெற இருக்கிறது. இதற்கான அறிவிப்பை சமீபத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியமானது வெளியிடப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு தேதி முதலில் நவம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
இதையடுத்து நிர்வாக காரணங்களுக்காக நவம்பர் 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் நடைபெறும் என்று ஆசிரியர் தக்தி தேர்வு வாரியம் அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான இந்த ஆண்டின் தகுதி ஆசிரியர் தேர்வானது அறிவிக்கப்பட்டபோது அது பெரும் பேசும் பொருளாக மாறியது. இதன் காரணமாக அரசு முந்தைய தேர்வு தேதியை அறிவித்தவுடனே அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் அந்த தேதியில் நடக்கும் பண்டிகை ஒன்றினை சுட்டிக்காட்டுகிறார்கள். இதனால் டிஎன்இடிஇ தேர்வானது 2013, 2014, 2017 மற்றும் 2023 ஆகிய ஆண்டுகளில் நடத்தப்பட்டன. இதையடுத்து 2023இன் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு இருந்தாலும் தேர்வுகள் 2024இல் நடத்தப்பட்டு முடிவுகள் இந்த ஆண்டுதான் வெளியாகின. 2025 ஜூலை மாதத்தில்தான் மாநில அரசு 2457 இடைநிலை ஆசிரியர்களை அரசு பள்ளியில் நியமித்திருந்தது. எனவே இந்த ஆண்டில் நடக்கும் தேர்வானது 2 ஆண்டுகளுக்கு பின் நடக்கும் தேர்வாக கருதப்படுகிறது. இந்த தேர்வில் தாள் 2க்கு பிஇ படித்த பட்டதாரிகளும் பிஎட் படிப்பை முடித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். ஒவ்வொரு பிரிவினர்களுக்கு ஏற்ப தேர்ச்சி மதிப்பெண்களானது மாறுபடும் என்று சொல்லப்படுகிறது. பொது பிரிவை சேர்ந்தவர்கள் குறைந்தபட்சம் 60% மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும் என்றும், இட ஒதுக்கீடு பெறும் பிரிவை சேர்ந்தவர்களுக்கு 5% தளர்வு அளிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. விண்ணப்பிக்கும் முறை பொறுத்தவரை இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் www.trb.tn.government.in என்கிற தளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். ஆகஸ்ட் 11ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி மாலை 5 மணி வரை விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது. விண்ணப்பங்களில் மாற்றம் செய்ய செப்டம்பர் 9 முதல் 11 வரை கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே நிறைய பாடஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துருப்போம். அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு பயன்பெற்று கொள்ளட்டும். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.